இருக்கிறது மூணே மூணு பேரு. இதுல அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் மாதிரி மடிக்க மடிக்க துணி குறையாம வந்துகிட்டே இருக்குதா. இந்த பாத்திரத்துக்கும் துணிக்கும் என்னதான் பண்றதுனே தெரியலையே. பாத்திரத்தை விளக்க விளக்க அது குமிஞ்சுக்கிட்டே இருக்கு, துணியை மடிக்க மடிக்க இது சேர்ந்துகிட்டே இருக்கு. என்னதான் செய்யறதோ போ. அம்மா அம்மா, என்னடி டியூஷனுக்கு போயிட்டு பாதியிலேயே இழிஞ்சுக்கிட்டே எந்திரிச்சு வரியா? என்னாச்சு, படிக்கலையா? நான் இனிமே டியூஷனுக்கும் போக மாட்டேன், ஸ்கூலுக்கும் போக மாட்டேன் போ. ஏடி, இம்புட்டு நாளும் சித்தி வீட்டில் இருந்தா என்ன நடத்திருக்காங்க ஏது நடத்திருக்கான்னு பள்ளிக்கூடத்தில் உள்ளதை பார்த்து உனக்கு சொல்லி கொடுத்தா. இப்போ யாரும் சொல்லி கொடுக்கறது? ஒழுங்கா டியூஷனுக்கு போய் படி. அங்கிருந்து இப்போ எதுக்கு எந்திரிச்சு ஓடியார? நான் டியூஷனுக்கு போகணுன்னா எக்ஸாம் பேட் வாங்கி கொடு, அப்பதான் நான் போவேன். வருஷம்லாம் பரிச்சட்டை வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. பரிச்ச நேரத்தில் எடுத்து உட்காந்து எழுதுற அட்டை தானே டி, அதை என்ன மாசமா வாங்கிக்கிட்டு இருப்பாங்க? போன வருஷம் வாங்கின அட்டைக்கு என்ன செஞ்ச? அது நீ ஒன்றும் வாங்கி கொடுக்கல, சித்தி தானே வாங்கி கொடுத்துச்சு. யாரு வாங்கி கொடுத்தா என்ன? பரிச்சட்டை எங்க? கேட்டதுக்கு பதில சொல்லு. மழையில ஒரு நாள் ஊறி போய் அந்த எக்ஸாம் பேடு உடஞ்சு போயிருச்சுமா. எல்லாரும் பேடு வச்சு எழுதுறாங்க, நான் மட்டும்தான் கீழே உட்கார்ந்து குனிஞ்சுக்கிட்டே எழுதுறேன். எனக்கு கழுத்து வலிக்குதுமா, எனக்கு எக்ஸாம் பேடு வாங்கித்தாம்மா ப்ளீஸ்மா. நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு பாதி டியூஷன்ல இருந்து எந்திரிச்சு வந்துட்டியோ? இங்க வர வர உனக்கு படிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. ஒழுங்கா டியூஷன்ல போய் படிச்சுட்டு கடைசியா முடிஞ்ச பிறகு வாப்போ. டியூஷன்லயும் எல்லாருமே எக்ஸாம் பேட் வச்சிருக்காங்க, எனக்கு மட்டும்தான் இல்ல. என்னால எழுத முடியாது போ. எனக்கு எக்ஸாம் பேட் வேணும், இப்பவே வேணும். இப்போ உனக்கு என்ன? வச்சு எழுதுறதுக்கு பரிச்சட்டை வேணும் அப்படித்தானே? செத்த ஈரி எடுத்துட்டு வரேன். அம்மா, அப்ப எக்ஸாம் பேட் வாங்கிட்டியா? ரொம்ப நாளா வீட்லயே ரம்டி இருக்கு, நீண்ட அதை எடுப்போம் எழுதுவோம்னு வச்சு பார்க்க மாட்டேங்கிற. இரு போய் எடுத்துட்டு வர இரு. நீ முன்னாடியே கொடுத்துருந்தா நான் சமத்தா டியூஷன் போயிருப்பேன்ல. இப்படி பாதியில எந்திரிச்சு வருவேன்னு நான் என்ன கனவா கண்டேன்? சரி இரு போய் எடுத்தார இரு. டே கிச்சா, நீ மட்டும் புது எக்ஸாம் பேட் வச்சிருக்கேன்னு என்னை கிண்டல் பண்ணல. இனிமே எனக்கும் புது எக்ஸாம் பேட் வந்துரும்டா. நானும் உன்னை கிளாஸ்ல வந்து கிண்டல் பண்ணுவேன்டா கிச்சா. பூமாரி, அம்மா என்னம்மா எக்ஸாம் பேட் வாங்கி வச்சிருக்கேன்னு கேலண்டரை தூக்கிட்டு வர? மேல உள்ள பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டோம்னு வச்சுக்க, உனக்கு அழகா பரிச்சட்டை ரெடி ஆயிரும் டி. அந்த காலத்துல சித்திலாம் இதை வச்சுதான் கொண்டுட்டு போவா பள்ளிக்கூடத்துக்கு. நல்லா இருக்கும், வச்சு எழுதி பாரு. போமா, எனக்கு இந்த அட்டைலாம் வேணாம். பேப்பரையோ நோட்டையோ வச்சு எழுதத்தானே மக்கா. இந்த அட்டையில வச்சு எழுதுனா நல்லா எழுதலாம்டி. நீ வேணா ஒரு வாட்டி எழுதி பாருவேன். எனக்கு இந்த மாதிரி சாமி படம் போட்டதெல்லாம் வேணாம். டோரா புஜ்ஜி, ஹட்டோரி, டோரிமான், மோட்டு பட்லு இந்த மாதிரி படம் போட்டதுதான் வேணும். அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க. அடுத்தவங்க ஆன மேல ஏறினா நம்மளும் ஏறணும் என கணக்கா இருக்கு. ஒழுங்கு அந்த பேப்பர்லாம் பிச்சு போட்டுட்டு இதுல தானே வச்சு எழுது. நீ படிக்கிற படிப்புக்கு இந்த அட்டை போதும். ஓமா, இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கம்மா. எனக்கு வேணாம்மா, எனக்கு புது எக்ஸாம் பேடு தான்மா வேணும். அப்படியே காதை பிடிச்சி திருகுன்னு வச்சுக்கிறேன், என்ன ஆகும் தெரியுமா? புள்ளையும் முகர கட்டையும் பாரு. வீட்டுல இருக்கிற பொருளை எடுத்துட்டு போய் உனக்கு பக்குவமா வச்சுக்க தெரியாது. போன வருஷம் வாங்கி கொடுத்த அட்டையை ஈரத்துல போட்டு ஊற போட்டு பிச்சு விட்டு இந்த வருஷம் ஒரு அட்டைன்னு ஆடிக்கிட்டு இருக்க. வலிக்குதுமா, வலிக்குது, விடுமா விடுமா. இப்பதான் அவன் கல்ல விழுந்து இவன் கல்ல விழுந்து கையில காலில இருக்கிறத பூரா போட்டு அந்த பிள்ளைக்கு என்னத்தையும் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அக்கடான்னு உட்காந்துருக்கேன். வீட்டுல யாரும் உழைக்கிறா? உன் அப்பனா கொண்டுட்டு வந்து சம்பாரிச்சு கொண்டு வந்து இங்க தள்ளிக்கிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு ஒன்னொன்னா புதுசா ஆட்டிக்கிட்டு தெரியறதுக்கு நான் படுற வாடு எனக்கு தெரியும். அன்னன்னைக்கு ரேஸ் அரிசி வாங்கி கஞ்சி உடிச்சுக்கிட்டு ஒருவேளை பொழுது போக்குறது என்ன பாடுபட்டு நான் போக்கிக்கிட்டு இருக்கேன். ஆடிக்கிட்டு இருக்கேன், அது வேணும் இது வேணும்னு நின்ற நிலைமைக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன். என்ன இன்னைக்கு 50-60க்கு உடனே நான் எங்கேயும் போவேன். காய்கறி வாங்கி குழம்பு வைக்க முடியாம பிள்ளைக்கு என்ன செய்வோம்னு ரேஸ் அரிசி வாங்கி ஊத்திக்கிட்டு இருக்கிற. உனக்கு மத்தளம் கொட்டுதோ மத்தளம்? இதை எடுத்துட்டு போனா அசிங்கமா இருக்குமா, எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கம்மா. அடுத்தவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னு அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது. நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு தான் அப்படி வாழணும். எங்க அம்மா இதத்தையும் கொடுத்துருக்காங்க, நான் வச்சு எழுதுறதுக்கு இது போதும்னு அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லாம அதுக்கு கிண்டல் பண்ணதுன்னு வந்து கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்க. ஒழுங்கா இதை கொண்டு போறதுன்னா போ, இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்லயே இரு. நீ படிக்கவும் வேணாம், ஒன்னும் பண்ணவும் வேணாம். படிச்சவங்களாம் அப்படியே கோட்டை கட்டி பெரிய இதை பிடிச்சிட்டாங்க. இவங்க படிக்க போறாங்களாம். படிக்கலன்னா பேசாம வீட்டுல கடை. பூமாரி, ஏன்டா அழுகுற? அப்பா அப்பா, எக்ஸாம் பேடு கேட்டதுக்கு அம்மா காதை பிடிச்சு தெரிகிருச்சுப்பா, காது வலிக்குதுப்பா. இங்க வாமா, அப்பாட்ட வா. வனசா, எதுக்கு புள்ளைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, அவளை அடிக்கணுமே எனக்கு ரொம்ப ஆசை வருங்க. வீட்டுல உட்காந்தா படிக்க மாட்டா, அந்த குட்டியும் இல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு. நம்மள்ட்ட என்னத்தை படிக்க போது நம்ம ஒன்னும் தெரியாதவன்னு ஏமாத்திருமேன்னு மாசம் 200 ரூபாய் டியூஷனுக்கு பீஸ் கட்டி முந்தானத்தை தான் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு வரேன். பாதியிலேயே எந்திரிச்சு வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு பரிச்சட்டை வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு.
பரிச்சட்டை தானே கேக்குது, வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அரிச்சட்டை மட்டும் என்ன 1 ரூபா 2 ரூபாய்க்கு விற்கிதா? அதுவும் 60-70 ரூபா கொடுத்தாத்தான் நல்ல அட்டை வாங்க முடியும். நான் காலையில ஒரு குழம்புக்கு வைக்கிறதுக்கு காய் வாங்குறதுக்கே பெட்டி கடையில் போய் கடன் சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு சோறு கட்டி கொடுத்து விட்டேன். இப்போ 60-70 ரூபாய்க்கு உடனே ஆடணும்னா இந்த காலண்டர் அட்டை இருக்குல்ல, இதில் கொண்டுட்டு போய் எழுத வேண்டியதானே. நான் ஒத்தாலே சம்பாரிச்சு வீட்டு செலவையும் இங்கே பார்க்க முடியல. இதில் எவ்வளவுக்கு நின்ற நிலைமைக்கு ஆடிக்கிட்டு இருந்தா என்னத்த பண்ண முடியும்? பூமாரி, அம்மா தான் அதை கொடுக்குறா இல்லம்மா, அதை வச்சு எழுதலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார்ட்டூன் படம் போட்டதா கொண்டுட்டு வருவாங்கப்பா. நான் சாமி படம் போட்டு காலண்டர்ட்ட கொண்டுட்டு போனா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்கப்பா. இப்போ உனக்கு என்ன பரிச்சட்டை தானே வேணும்? நீ டியூஷனுக்கு போய் ஒழுங்கா படி, அப்பா உனக்கு வாங்கி தரேன். வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்த்துருவாங்க பாரு. நேற்று அந்த டவுசர் ஐயா வந்து காலில் விழுகாத குறையா வயலில் வேலை இருக்கு என்னத்தையாவது வந்து பாருன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு போகணும், உருப்படணும், உழைக்கணுங்கிற எண்ணமே இல்லாதவனுக்கு புள்ளிக்கு பரிச்சட்டை வாங்கி கொடுத்துருவாங்களாம்ல. ஒவ்வொன்றா பண்ணினது இங்கே 2 வட்டு போகுது. இனிமே பண்ண போறேன்னு நான் உட்காந்துக்கிட்டு காத்து கிடக்க போறேன். பூமாரி, இப்ப நீ நல்ல பிள்ளையா டியூஷனுக்கு போய் படி. நாளைக்கு காலையில அப்பா உனக்கு பரிச்சட்டை வாங்கி தந்துடுறேன். சரிப்பா. மனசா, என் மேல உள்ள கோவத்தை எதுக்கு புள்ள மேல காட்டிக்கிட்டு இருக்க? டவுசரையா வந்து கூப்பிட்டோம், நான் வேலைக்கு போகலைங்கிறதானே உன் கோவம். அதனாலதானே அந்த கோவத்தை பிள்ளைகிட்ட காட்டிக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்க, நீங்கள் வேலைக்கு போங்க, போகாமல் இருங்க, அதை பற்றிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் பிள்ளைக்கு என்னால் வாங்கி தர முடியலேங்கிற கவலை எனக்கு. அந்த கவலையை தீர்க்க முடியாமல் நான் அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னவோ பண்ணுங்க, ஏதோ பண்ணுங்க, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? வேலைக்கு என்ன கஷ்டப்பட்டனாலும் என்ன கனவாடுபட்டனாலும் ஆக்கி போட வேண்டியது என்னோட கடமை. அதை நான் தவறாமல் செஞ்சிருவேன். வந்து சாப்பிட்டுட்டு போனால் மட்டும் போதும். என் பிள்ளைய வளர்த்த ஆளாக்க எனக்கு தெரியும்ப்பா. நீங்கள் யாரும் எதுவும் எந்த உதவியும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன். பொண்ணுக்கு 2 ஒம்பளை இருக்காளுங்க. ஆனா அந்த அடுப்படி நாரி போய் கிடக்கு. எவளாவது என்ன ஏதுன்னு வந்து பாக்குறாளுகளா? அந்த பாத்திரத்தை விலக்கி போட்டுட்டு இந்த அடுப்பை தொடச்சு விடுவோம்னு துடைக்கிறாளுகளா? எந்த வேலையை பார்த்தாலும் நம்ம தானே பார்க்க வேண்டியது இருக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்து பம்பரமா சுத்தி வரேன். ஊசுற உட்கார நேரம் இல்ல. குறுக்கு வலிக்கிற வலி ஆத்தா இன்ன வதம்னு இல்லை. சுகரு கூடி போச்சா என்னன்னு தெரியல. என்னமோ போ. என்னது இது? இந்த சோஃபாவுக்கு வந்த கேடு நல்லாத்தானே இருந்துச்சு. திடீர்னு உட்காந்தோன்னா லொலக்கன்னு அமுங்குது. நம்ம அம்புட்டு வெயிட்டு போட்டுட்டோமா இல்லை இந்த சோஃபா லேடு வாடா போச்சா? ஆத்தாடி செத்த வந்து இந்த இடுப்பு வலிக்கு உட்காருவோமேனு உட்காந்தா கிடங்கு மாதிரி கடந்து அமுக்குது. இதுவே மேற்கொண்டு இடுப்பு வலியை உண்டாக்கிரும் போலையே. இந்த சேரை பாரு எங்கே வந்து கிடக்குன்னு. டைனிங் டேபிளில் அவனுக்குள்ளே வச்சு சாப்பிட்டோமா கொண்டோமா அதை எடுத்து ஓரமாக வச்சோமான்னு இல்லாமல் அங்கிட்டு தூக்கி போடுறதும் இங்கிட்டு தூக்கி போடுறதும் இந்த பயவுள்ள பெரும் அடாலப்படுத்திக்கிட்டு இருக்கு. பேட்டடிக்கவும் பந்தடிக்கவும் வீடு ஊராம் பேப்பரை கிழிச்சு போட்டுக்கிட்டு இப்படி வீடு நாரி போய் அங்கனங்கன எடுத்தது எடுத்த இடத்துலையும் வச்சது வச்ச இடத்துலையும் அசிங்கமாக கிடைக்க. திடீர்னு ஒரு மனுஷ மக்க வந்தால் அந்த நேரத்துக்கு எடுத்து ஒதுங்க வைக்க முடியுமா? பொம்பளை வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்துக்கு இந்த வேலையை பார்ப்போம்னு எவ்வளவு பார்த்தா தானே. நம்மளால இனி எதுவும் பார்க்க முடியாது தா. நம்ம எதுக்கு பார்த்துட்டு கிடக்கணும்? அத்தடி இந்த குனிஞ்சு நிமிந்து இந்த அடுப்பை தொடச்சி விட்டு அங்கனக்குள்ள அடுப்படியை கழுவி விட்டுட்டு வந்தது இடுப்பெல்லாம் நல்லா வந்து கடுத்துக்கிருச்சு. செத்த இப்படி உட்காந்து இலை பாரலைன்னா உசுறு வாழ முடியாது போலையே. ஐயா 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 இடுப்பு போச்சு. அடி பேதியில ஓர மூதேவி. என்ன தகலவி வந்தது வராம ஏன் காலில் விழுகிறிய? என் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும், கவலைப்படாதீய. எருமை லட்சணம் கட்ட எருமை உன் காலில் வேற வந்து விழுகணுமா எருமை? ஆத்தாடி ஆத்தா நல்லா அவ்வளோ போய் குறுக்கு அடிச்சு எறும்பு உடஞ்சிருச்சு போலையே. நறுக்கு நல்லா சத்தம் கேட்டுச்சு. என்ன உடஞ்சிச்சு என்ன இருக்குன்னு தெரியலையடி. ஏன் தகலவி இப்படி நறுங்க உடையிற அளவுக்கு எலும்பு முறியிற அளவுக்கா என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன்? நல்ல மாட மல்லாக்க நீட்டி நிமிந்து விழுந்து நிர்வாளி மருமவளே என்னை ஆசீர்வாதம் பண்ணடின்னு சொன்னா அப்படியே பூவை தூவி விட்டு அரிசியை தெளிச்சு விட்டு உங்களுக்கு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி அமர்க்கலப்படுத்திருக்க மாட்டேனா? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா இல்லை கல்யாண நாளா? என்ன தகலவி சொல்லுங்க, விழாவை சிறப்பிச்சு கொடுத்துருவோம். இறந்த நாளும் டீ உன்னால நான் இன்னைக்கு இறக்க போற நாளா இருந்திருக்கும். நான் ஆசமத்து போவாளே இனி யாரும் போஸ்ட் அடிச்சு கண்ணீர் வஞ்சலின்னு தெருவா ஒட்டிட்டு வந்திருப்பா போலையே. எப்பன்னு காத்துக்கிட்டு கிடக்காளே. ஏன் தகலவி அப்படி இல்லைன்னு சொல்றிய? நீங்க இல்லைன்னா எனக்கு வாய்க்கு ருசியா மீன் குழம்பு வச்சு கொடுக்கறது யாரு? நண்டை பொறிச்சு கொடுக்கறது யாரு? கறியை வறுத்து கொடுக்கறது யாரு? இதுக்கெல்லாம் நான் டெய்லியும் அடுத்த வீட்டில் போய் சட்டியை தூக்கிக்கிட்டு நிற்க முடியுமா? நீங்க இருந்தா தானே இதெல்லாம் எனக்கு வக்கனையா செஞ்சு கொடுக்க முடியும். அப்படியெல்லாம் அல்பாயுசுல போய் சேர்ந்துராத தகலவி. காலம் முழுக்க எனக்கு நீ வேணும். என் வீட்டுக்கு மருமக வந்து அவ கையாலும் சோறு வாங்கி திங்கிற அளவுக்கு நீ ஒரு நல்ல மாமியாரா இதே வீட்டில் நல்ல தெம்பா இருக்கணும் தகலவி, தெம்பா இருக்கணும். என் கண்ணு முன்னாடி நின்றேன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவோம்னு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடாம.
ச்சே, இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. என்ன மாதிரி ஒரு மருமக உங்களுக்கு கிடைச்சதை நினைச்சு நீங்க காலம் முழுக்க பூரிச்சு போய் ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு என் மருமகளை போல வருமானு ஓட்டிட்டு வரணும். ஆனா நீங்க என்னடானா இப்படி வண்ட வண்டையா திட்டிக்கிட்டு வாரிய. பரவாயில்ல, யாருக்கு யாரோட அருமை தான் உடனே புரிஞ்சுச்சு. ஆமாடி, உன் அருமை புரியணும்னா நீ மண்டைய போட்டாத்தையும் புரியும். போய் எங்கிட்டாவது விழுந்து செத்து போயிரு. அப்பவாது உன் அருமை எனக்கு புரிஞ்சு உன்னை நினைச்சு நான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு என் மருமகளை போல வருமானு போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு வரேன். நெடுவாளி நெடுவாளி வந்துட்டாளுங்க. நெடுவாளி கொடுவாளின்னு போ, ஊர் சுத்தி கழுதே. அதானே பாக்கி இருக்கு. போய் இன்னும் பாக்கி இருக்கிற ஊரெல்லாம் போய் சுத்திட்டு வா போ. நெடுவாளி, உனக்கு என்ன திமிர் இருந்தா காலையில எனக்கு ஃபோன் பண்ணி அப்படி கேட்டிருப்ப. அப்படி என்னடி கேட்டா? ஏன் இப்ப மூறிக்கிட்டு வந்து நிக்கிற? ஒன்றும் இல்லை அலமேலாத்தான், காலையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி வீட்டில் விளக்கேற்றலாமேன்னு இன்னைக்கு காலையில் வீடு தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்துக்கு இந்த எருமை கால் பண்ணி எனக்கு போர் அடிக்குது, வாடி எங்கேயாவது வெளியில் போகலான்னு கூப்பிட்றா. எடி மாடனே, போர் அடிக்குது, செத்த வீட்டு பக்கம் வந்துட்டு போடின்னு தானடி சொன்னேன். அதுக்கு ஏன்டி இம்புட்டு கோவப்படுற? உனக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகுறதுக்கு உன் மாமியார் தான் வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு டைம் பாஸ் பண்ண வேண்டியதானே. வேலை பார்த்துட்டு இருக்கிற எனக்கு ஃபோன் பண்ணி வாடி வாடின்னு கூப்பிட்ற. அறிவில்லை உனக்கு? அடியே டவுசரண்ணே மருமாவளே, அவ என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு நான் என்ன காமெடி பீசாமட்டி வந்தேன்னு வச்சுக்க, கொண்ட முடிய ஆஞ்சு விட்டு போடுவேன். ஆஞ்சு என்ன ஒரு எகத்தால பேச்சு. ஏன் வீட்டுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு என்னையவே கிண்டல் அடிக்கிறீங்களோ? ஒன்றும் இல்லாதான், நீங்களே நல்லா தானே காமெடி பண்ணுவீங்க, அப்புறம் ஏன் அவளுக்கு போர் அடிக்க போகுதுன்னு கேட்டேன். நெடுவாளி வாடி, அன்னைக்கிளிக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். கிழவி, அடுத்த கட்ட நடவடிக்கையா வாழ்க்கையில நான் அடுத்த படி எடுத்து வைக்கிறத பத்தி அன்னைக்கிளிக்கா கிட்ட ஒரு டீப் டிஸ்கஷன் இருக்கு. அதை பத்தி போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பத்திரமா அயோடெக்ஸை தேய்ச்சிக்கிட்டு வீட்லயே இருங்க. மாடனு அப்படியே திரும்பி பார்க்காம ஓடியே போயிரு. என் மாமியா இருக்கிற கோவத்துக்கு குரல் வலியை பிடிச்சி கடிச்சாலும் கடிச்சு போற முடியும். என்னப்பா விக்கி, எங்க கிளம்பிட்ட? சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேம்மா. மருமக என்ன பண்றா? நீ மட்டும் தனியா வெளியில கிளம்பிட்ட? நயன்தாரா அவங்க அக்காவே நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி டல்லா இருக்காம்மா, பேசக்கூட மாட்டேங்கிறா. அதான் நான் வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். வரும்போதே உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாமா? விக்கி, அவ டல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீ வெளியில போனா என்ன அர்த்தம்? இல்லம்மா, அவ அவங்க வீட்டை நினைச்சிட்டு ஒரு மாதிரி டல்லா இருக்கா. மத்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான். கல்யாணம் ஆன புதுசுல பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் விட்டுட்டு வரும்போது எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ளது தாண்டா. புருஷன் நீங்க தானே அதை சரி பண்ணணும். நீ பாட்டுக்கு அவ டல்லா இருக்கான்னு விட்டுட்டு வெளியில போனா என்ன அர்த்தம்? அப்ப அவளை யாரு சரி பண்றதுன்னு நினைச்ச? இல்லம்மா, அது வந்து ஏண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை எப்ப பாப்போன்னு ஓடி ஓடி போய் பாத்துக்கிட்டு வந்து 24 மணி நேரமும் போன்லயே பேசிட்டு இருந்தீங்க. பக்கத்துல வந்து இருந்தோன்னே அதுக்குள்ள அருமை தெரியாம போயிடுச்சா? வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு அவளை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம்ல. கூட்டிட்டு போறத பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூப்பிட்டா அவ வருவாளான்னு தெரியல. கூப்பிட்டு பார்த்து அவ வரலைன்னு சொன்னால? இல்லம்மா, அவ வரமாட்டாளோன்னு நானும் கூப்பிடல. கல்யாணத்துக்குன்னு ஆஃபீஸ்க்கு 10 நாள் லீவ் போட்டிருக்கல, அதை உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுத்தியே தான் வீணடிக்கணுமா? உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு புது படம் ஏதாவது வந்திருந்தா போய் பார்த்துட்டு வா. அப்படியே வர்ற வழியில பார்க்கு பீச்சுன்னு எங்கேயாவது போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம்ல. வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தா அவளுக்கும் ஒரு மாதிரி தானே வரும். எனக்கும் வெளியில கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சு. உங்ககிட்ட கேட்டா நீங்க ஏதாவது நினைப்பீங்களோன்னு சொல்லி தான் நான் கேட்காம விட்டுட்டேன். என்ன புள்ளடா நீ? உன் பொண்டாட்டி, அதுவும் புது பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில போறேங்கிற, அதுக்கெல்லாம் நான் மாட்டேன்னு சொல்லுவேனா? போடா கிறுக்கு பயலே, எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வா போ. சரிம்மா. யாரு வெளியில போறா? எங்க போறீங்க? ஒன்றும் இல்லை சாவி, அம்மாவுக்கு போர் அடிக்குதுன்னாங்க. அதான் வாங்கம்மா ஒரு வாரத்துக்கு போய் துபாயில சுத்தி பார்த்துட்டு வரலாமேன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். போர் அடிக்கிறதுக்கு துபாய் போவாங்களா? நான் வர்றதுக்கு முன்னாடி வேற ஏதோ தானே பேசிட்டு இருந்தீங்க. யாரு எங்கடா போறா? என்கிட்ட ஏண்டா மறைக்கிற? அவி ஒன்னும் இல்லடி, யாரும் எங்கேயும் போகல. நயன்தாரா வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கா. அதான் வெளியில 4 இடத்துக்கு போய் நம்ம ஊரை சுத்தி காட்டிட்டு வாடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏய் அப்படியா? 2 பேரும் எங்கடா போறீங்க? இன்னும் பிளான்லாம் பண்ணல சாவி. ஏதாவது புது படம் வந்திருந்ததுன்னா போய் பார்த்துட்டு வரணும். இன்னைக்கு வேணாண்டா, நாளைக்கு இந்தியன் 2 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் சேர்ந்து போலாமா? ஜாலியா இருக்கும்ல. அவி என்ன பழக்கம் அதெல்லாம்? சின்ன தேசுங்க புதுசா கல்யாணம் ஆனது எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னா நானும் வரேன்னு கூட நின்றா என்னடி அர்த்தம்? ஏமா, அவரும் பெங்களூர் போயிட்டாரு, நானும் பாப்பாவும் வீட்டுல தனியா தானே இருக்கோம். எங்களுக்கும் போர் அடிக்கும்ல, சேர்ந்து போய் படம் பாக்குறதுனால என்னவா? அம்மா, சாவி ஆசைப்படுறா, பாப்பாவும் இருக்கல்ல. நாளைக்கு வேணும்னா இந்தியன் 2க்கு போய்க்கிறோமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவன் என்ன படத்துக்கே போனது இல்லையா? இல்ல இன்னொரு நாளைக்கு இந்தியனுக்கு போக முடியாதா? அப்புறமே போய்க்கலாம். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, கிளம்புங்க. சொன்னா கேட்க மாட்டியா நீ? சாவி ஆசைப்படுறல்ல.
விடுறா, நான் எங்கேயும் வரல, நீங்க 2 பேருமே போயிட்டு வாங்க. அவி இன்னும் நயன்தாராக்கெல்லாம் வெளியில போற பிளான் பத்தி எதுவும் தெரியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கே போய்க்கலாம். ஓகேவா? ஹாப்பியா? ஆவி, உனக்கு சொன்னா புரியாதா? ஏம்மா, தம்பியே ஓகே சொல்லிட்டான், உங்களுக்கு என்னமா பிரச்சனை? சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்காத சவி, கொஞ்சமாவது மெச்சூர்டா பிஹேவ் பண்ணு. சின்ன ஜெசுங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க வெளியில போயிட்டு வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? அந்த பொண்ணு பாவம் கல்யாணம் ஆனதுல இருந்து முகம் கொடுத்து கூட பேசாம அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஊன்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. வெளியில போய் 4 இடத்துக்கு வந்தா தானே அவங்களுக்குள்ளேயே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்காக சொன்னா நானும் வரேன்னு நீனும் ஆடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லம்மா, விக்கி எப்படியும் இந்தியன் பாப்பான். சரி, நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாமேன்னு நினைச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் நாளைக்கு போய்க்கிறேன். விக்கி இன்னைக்கு போயிட்டு வரட்டும். சவி மூவிக்கு நாளைக்கே போய்க்கலாம். இன்னைக்கு நான் சும்மா வெளியில போயிட்டு வந்துடுறேன். ஏமா அவ கோவப்பட்டுட்டு போறா பாருங்க. ஓ, பொண்ணு அடம் பிடிச்சா ஏதோ சின்ன பிள்ளை விவரம் தெரியாம கேக்குதுன்னு சொல்லலாம். இத்தண்டு எரும மாடு இதுவும் படத்துக்கு வரேன்னு அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? அதெல்லாம் கோவம் கொஞ்ச நேரத்துக்கு தான், சரி ஆயிடுவா, விடு. போயிட்டு வரும்போது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா, உங்க அக்காவை கூல் பண்ணிக்கோ. இப்போ நயன்தாராவை கூட்டிட்டு வெளியில எங்கேயாவது போயிட்டு வா போ. சரிங்கம்மா. கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே கண்ணில். என்னடி மாடனே, வீட்டில தான் போர் அடிக்குதேன்னு இந்த பக்கம் வந்தோம்னா வீடே வெறிச்சோடி கிடக்கு. அன்னைக்கிளிக்காவா ஆளையே காணா? ஆவண்டி அன்னைக்கிளிக்கா வீட்டு வேலையும் பார்த்து மாடு கண்டுன்னு அதையும் பார்த்துக்கிட்டு மாமாவுக்கு உடம்பு சரியில்லை அவரையும் கவனிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் தானே. ஆமா, பெரிய ஆடு மேய்க்கிறது பெரிய கஷ்டம் பாரு. இப்படி தன்னால விரட்டி விட்டு புல்லுகள் இருக்கிற இடத்துல மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து சேரன்னு சொன்னா வரப்போகுது. இது ஒரு பெரிய கஷ்டம்னா ஆடு மாடு வேலைன்னு ஒரே அத்தாத்தா ராமாயணம் பாடுறாளுங்க. உனக்கு என்னடி அம்மா, நல்லா உன் மாமியாரை ஏச்சு நொட்டிக்கிட்டு 3 வேளையும் மூக்க பிடிக்க தின்னுக்கிட்டு தரையை தேய்ச்சிக்கிட்டு இருக்க. வந்து வேலையை பாக்குறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம் என்னன்னு. செவலச்சி, என்ன ஊட்டி செய்யற? பொறுமையா குடி. அன்னைக்கிளிக்கா இந்த கொல்ல பக்கம் இருக்கண்டி, இந்த செத்தானுக்குள்ள உட்காரு, இந்த வாரேன். அட என்னத்த வீடெல்லாம் தேடி வரேன், ஆளையங்கானா பேரையங்கானா, எங்க இருக்க? பாட்டி நெடுவாளி, வாமா மாடனே. அட நாங்க வந்து 1/2 மணி நேரமா கோடிய சுத்தி தான் வரோம். வீட்டுல தான் ஆளை காணா. எங்கேயும் போயிட்டியே எல்லாரும்? அம்மா மாத்திரையை போட்டுட்டு உள்ள தூங்கி இருக்கும் டி. பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாளுங்க. அப்பா இருந்திருப்பாங்கல்ல. அப்பா தாங்க கொல்லையில மாடை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. என்ன இவ்வளவு பால் கறந்து அப்படியே வச்சிருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் கொடுக்கலையா? இல்லடி மாடனே, பால் 4-5 நாளா வீணாத்தான் போய்கிட்டு இருக்கு. சீம்பாலும் முறிஞ்சு நல்ல பால் வந்துருச்சு. ஆனா என்ன செய்யறது, நீங்க ஒரு இடத்துல வாங்கிக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இங்க வாங்குங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் சங்கட்டம் உங்களுக்கும் சங்கட்டம். அதே என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு மலைச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, 1000 தான் இருந்தாலும் ரெகுலரா வாங்குறது உங்ககிட்ட தானே. இப்ப மாடு சனையா இருந்துச்சேன்னு உங்ககிட்ட வாங்காம இருந்தோம். அதுக்காக அப்படியே விட்டுட்டு வேற யார்ட்டையும் போயிருவோமா என்ன? ஏம்மா, அதோட விட்டுட்டு இப்ப வேலு வீட்டுல வாங்கிட்டு இருக்கீன்னு பாலி கேள்விப்பட்டேன். அங்க இருந்து இங்க வந்து வாங்குங்கன்னு சொன்னா அவங்களும் சங்கடப்படுவாங்கல்ல. வியாபாரத்துக்கு கொண்டு போறவங்க முன்ன பின்ன இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் மனஸ்தாபம் தானே. அக்கா, வியாபாரம்னு வந்துட்டா போட்டி போறாம எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது என்ன அவங்க அதை நினைச்சுக்குருவாங்களோ இவங்க இதை நினைச்சுக்குருவாங்களோன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பு நடத்த முடியுமா? நாங்க எப்போதும் 3 பேரும் உங்ககிட்ட தானே வாங்குவோம். ஒன்னால முடியாத சூழ்நிலைக்கு அடுத்தவங்க கிட்ட வாங்கிக்கிறோம். ஆனா ஒன்னால முடியுங்கிறப்ப உங்ககிட்ட தானே வாங்க நினைப்போம். 4-5 நாளா பால் கறந்து வீணாத்தமா போகுது. எம்பிட்டத்தான் உர ஊத்தி வச்சு தயிரா சாப்பிடுறது. புள்ளையில 4 நாளுக்கு மேல சாப்பிட்டு மூஞ்சில் அடிச்சிருச்சு. இனிமே தயிர் ஈரல எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாளுங்க. பாலெல்லாம் வீணா போகுதேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி கேக்குறதுன்னு மலைப்பா இருந்துச்சு. இதுக்கெல்லாமாக்கா யோசிப்பீங்க? கண்டு போட்டு 4 நாள் ஆச்சு, பால் முறிஞ்சிருக்கும்னு எங்களுக்கும் தெரியும். இன்னையில இருந்து பால் தூக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு போக தான் வந்தோம். மாடனே, அப்ப இனிமே எல்லாரும் நம்மகிட்டயே வாங்கிக்கிறீங்களா? ஆமாக்கா, அதத்தையும் சொல்லிட்டு போக வந்தோம்ங்கிறேன். அப்புறம் முழுங்கி பேசிட்டு இருக்கே என்ன? அடுத்தவங்களை பத்திலாம் யோசிக்காதக்கா. ஓ வாழ்க்கைய நீ பாரு. சரிட்டி நெடுவாளி. சரி, அப்ப வனசாட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க. நாளையில இருந்து உங்க 3 பேருக்கும் பால் எடுத்து வச்சிடுறேன். பக்கத்து வீட்டு கோமதி அக்காவும் உங்ககிட்ட சொல்லுச்சு. அதுக்கும் காலையில 1/2 லிட்டரும் சாயங்காலம் 1/2 லிட்டரும் எடுத்து வச்சிரு. கோமதியா? சரிம்மா, அவளுக்கும் எடுத்து வச்சிடுறேன். நிக்கிலிக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வனசாக்காவும் இருந்தா நல்லா இருக்கும். என்னடி மாடனே, என்ன விஷயம்? அடாது ஒண்ணும் இல்லக்கா, இட்லி கடை போடணும்னு பேச்சோட தான் நிக்குது. அதுக்கப்புறம் நயன்தாரா கல்யாணம் வந்துருச்சு, அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஷாப்பிங் போறது, அப்புறம் அம்சா அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வந்து தொலைஞ்சிருச்சா. அதனால இதை மறந்தாச்சு. இதுக்கு மேலேயும் ஒன்ன கஷ்டப்படுத்துறதோ வனசாக்கா கஷ்டப்படுறதையோ பார்த்துக்கிட்டு எங்களால ஜீரணிக்க முடியல. கழுத கரத்துல இறங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இட்லி கடை போடலான்னு ரெடி ஆயிருக்கோம். நீ என்ன நினைக்கிற? ஓ யோசனையை சொல்லு. சந்தோஷமான விஷயம் தானடி.
கையில கொஞ்சம் காசு வேணும். மாடு இப்பதான் கண்டு ஓட்டிருக்கு. இன்னும் 1 மாசம் ஆச்சுன்னா உங்க எல்லாத்தையும் பால் காசு வாங்கி நானும் என் பங்குக்கு காசு கொடுப்பேன். பாத்திரம் பண்டம் எல்லாம் வாங்கினேன். அரிசி தவசி உளுந்து விழுந்துன்னு எல்லாம் இருக்குல்லம்மா. எல்லாத்துக்கும் ஆளும் பெருமா ஆளுக்கு பாதி காசு போட்டா தானே நல்லா தெரியும். அக்கா, உடல் உழைப்பு போட வேண்டியது உங்களோட கடமை. பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு. காசு போட்டு பொருளை வாங்குறத நாங்க பாத்துக்கிறோம். மற்ற வேலைகளை நீங்க பாத்துக்கோங்க. அன்னைக்கிலிக்கா, அதுக்காக எல்லா வேலையும் உங்க 2 பேர் தலையிலேயே ஒப்படைச்சிட்டு நாங்க காசை மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கி நிப்போங்கிற கதை இல்ல. காசையும் கொடுப்போம், நீங்க சொல்ற சின்ன சின்ன வேலைகளை ஏவுறத பார்ப்போம். மொத்த வேலைக்கான ப்ராசஸ் எங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக மாடன் அப்படி சொல்றா. இல்லடி மாடனே, ஏற்கனவே உனக்கு அம்மா முடியாம இருக்கையில ஒரு 5000 ரூபாய் காசு வாங்கினேன். அந்த காசே இன்னும் கொடுக்காம கிடக்கு. மேற்கொண்டு நீங்க செலவழிக்கணும்னா உங்க வீட்லயும் என்ன சும்மாவா இருக்கு? எல்லாருக்கும் உழைச்சா தானே காசு. அக்கா, அந்த காசெல்லாம் இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்லடி மாடனே, கொடுத்தவங்க மறந்தாலும் வாங்கினவங்க மறக்க கூடாதுல்ல. அதெல்லாம் நான் ஞாபகத்துல கணக்குல தாமா வச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த பால் காசு அப்படி இப்படின்னு வாங்கி மாமா வேலைக்கு போனோன்னு 5000 ரூபாயை நான் திருப்பி கொடுத்துருவேன். கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனா ஞாபகத்துல இருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லிடணும்ல. ஷோ அக்கா, யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசாதீங்கக்கா. சும்மா 5000 10,000க்கெல்லாம் கணக்கு பார்த்தா நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம். இல்லாத போது கொடுத்து உறவுறதெல்லாம் பெரிய விஷயமா? நீங்க இருக்கும்போது எனக்கு கொடுக்க மாட்டீங்களா என்ன? அதானே அன்னைக்கிலிக்கா, நீ ரொம்ப எல்லாத்துலேயும் கணக்கா இருந்தீங்கன்னா நாங்களும் கணக்கா இருக்க வேண்டியது வரும். அப்படிலாம் இருந்தால் நீ தாங்குவியா சொல்லு? எம்புட்டு எங்களுக்கு உன் மாமியா வீட்டில் இருக்கையில் செஞ்சிருக்க. அத்தனைக்கும் உப்பு புளி மிளகால இருந்து ஒரு தேங்காயில இருந்து அத்தனையும் ஓ வீட்டில் வந்ததே வாங்கி தின்றுருக்கான். இப்போ நம்ம 5000 ரூபா காசை பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லங்கடி, நீங்க சின்ன பிள்ளைத்தனமா பேசுறிய. இருந்தாலும் காசு தானே பகையாகும். கொடுத்த காசை திருப்பி கொடுத்துடணும்லம்மா. நான் கண்டிப்பா கொடுத்துருவேன்னு சொல்றேன். அதுக்கடையில இந்த இட்லி கடை போட்டோம்னா மேற்கொண்டு செலவு. அதான் கொஞ்சம் லேட்டா பாத்துக்கலான்னு பாக்குறேன். அக்கா, உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா நான் காசு கொடுத்தே ஆகணும்னா நாங்க 2 பேரும் போடுற காசுல கணக்கு பண்ணி 4ஆ பிரிச்சிடலாம். உங்ககிட்ட எப்ப கையில காசு இருக்கோ அப்ப திருப்பி கொடுங்க. சரிம்மா, வீட்டு சூழ்நிலையும் சிரமமா தான் இருக்கு. ஆரம்பிச்சா தேவலதான். என்னத்துக்கு நாளை கடத்திக்கிட்டே இருக்கனே. ஆனா காசை திருப்பி கொடுத்துட்றேன். மனசாகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குருவோம். அவ சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. எங்களை மாதிரி சுத்த சோம்பேறிகளே அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நீங்க 2 பேரும் உழைப்பின் வர்க்கம், உழைக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க. நீங்க எல்லாம் யோசிக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? அட வனசா காட்ட சொன்ன உடனே அதெல்லாம் ஓகேன்னு சொல்லும். அடுத்த கட்ட நடவடிக்கையா இட்லி கடையை போடுறோம், தெறிக்க விடுறோம். அதுக்கப்புறம் என்ன, நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது, சிறகை விரித்து பறப்போம் அப்படின்னு பறந்துகிட்டே இருக்கோம். என்ன ரைட்டா? வணக்கம் வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் நன்றி. நான் தான் உங்கள் கவிதா பேசுகிறேன். நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூனுக்கு நல்ல ஆதரவும் அன்பும் கொடுக்குறீங்க. அதே போல் நம்ம இப்போது அருண் கவி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி மாமா பேரையும் என் பேரையும் சேர்த்து எங்கள் லைஃப் ஸ்டைலில் என்னென்னலாம் நடக்குது, நாங்கள் எப்படியெல்லாம் இருக்கோங்கிறத நேரடியாக உங்களுக்கு வீடியோவாக காட்டுறதுக்காக அருண் கவி லைஃப் ஸ்டைல்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கார்ட்டூன் சேனலுக்கு கொடுத்த அன்பையும் ஆதரவையும் நீங்கள் என்னோடய லைஃப் ஸ்டைல் சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய லைஃப் ஸ்டைல் சேனலையும் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த சேனலுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன். அந்த லைஃப் ஸ்டைல் சேனலுக்கும் இதே அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. தொடர்ந்து உங்கள் கூட நேரலையில் வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களோட கருத்துக்களை தவறாமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. அருண் கவி லைஃப் ஸ்டைல் சேனலோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன். கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் லிங்க் போட்டிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.